உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு மேடையில 2 கல்யாணம் பண்ண முடியாது, அப்படி யாரும் பண்ணதில்லை. அது உங்களுக்கு பரவாயில்லையா? அதனாலதான் 2 தேதி பார்க்க சொன்னேன். யாரோட கல்யாணத்தை முதல்ல நடத்துறதா இருக்கேள்? சீனுவுக்கும் மாயாவுக்கும் முதல்ல தேதி பார்த்திருக்கு. அவங்களுக்கு தான் முதல்ல கல்யாணம். சம்பந்தி, கார்த்திக்கும் தர்ணாவுக்கும் தானே முதல்ல நிச்சயம் முடிஞ்சிருக்கு. உண்மைதான். ஆனா 2 பேர்ல மாயா தானே மூத்தவ. அதெல்லாம் எதுக்கு? இவங்களுக்கு இப்பதானே நிச்சயம் நடந்திருக்கு. கொஞ்ச நாள் தள்ளி கூட கல்யாணம் வச்சுக்கலாம்ல. அப்படி இல்ல, இவங்களே 2 தடவை கல்யாணம் பண்ணிக்க போயிருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க விஷயத்துல அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால முதல்ல மாயா சீனு கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? உங்க சம்மதம் இருந்தா போதும் தான் என் பொண்ணு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். அம்மா, நான் சொல்றது சரிதானே? சரிதான்ப்பா. நீ யோசிக்காம எதுவும் பண்ண மாட்டியே. உன் முடிவுப்படியே எல்லாம் நடக்கட்டும். ஐயரே, மாயா சீனுவுக்கே முதல்ல தேதி பார்த்துருங்க. சரிங்க ஐயா. என்னம்மா இது? கார்த்திக் தர்ணா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா எப்படி சொல்றாங்க? தேதி தானே குறிக்கிறாங்க, குறிக்கட்டும். அந்த நாள்ல மாயாவோட கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். ஐயா, நல்ல நாள் குறிச்சாச்சு. வர மாசத்திலே சுப முகூர்த்தங்கள் இருக்கு. ராமன் சீதைக்கு உகந்த நாள் வர ஐப்பசி மாதம் திங்கட்கிழமை திரு மணிவண்ணன் திருமதி பத்மா அவர்கள் தம்பதியரின் புத்திரன் ஸ்ரீனி என்கின்ற ஸ்ரீனிவாசனுக்கும் திரு கிஷோர் இது நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். ஐயோ, எரியுதே. ஐயோ, என்ன பத்மா? டாக்டர் கூப்பிடு. சரிப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.